அப்டிபினியல் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், பீகார் தேர்தல் வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு இந்திய தேசிய அரசியலே ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா நிதிஷ்குமாரோட 12 எம்பிக்கள் ஆதரவு தான் டெல்லி பிஜேபி அரசு இருக்கு. ஸோ இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? ஆனா நிதிஷ்குமாரோட அரசியல் வந்து இது எப்படியும் போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தேர்தல் டைனாமிக்ஸ் எப்படி இருக்கும்? போன வாட்டி ரொம்ப க்ளோஸ் மார்ஜினா தேஜஸ்வி யாதவ் அதிகாரத்தை இழந்தாரு. அதாவது ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 3 இடம் தான் நடந்திருக்கு எலெக்ஷன். டெல்லி நடந்திருக்கு. 3 இடமும் ப்ரோ இன்கம்பன்சி இருந்திருக்குது. டெல்லியில காங்கிரஸ் கூட கூட்டணி போனதுனால ஆம் ஆத்மி தோல்வி அடைஞ்சிருக்குது. இதுதான் இந்த 4 மாநிலங்களோட ரிசல்ட். பீகார்லயும் ப்ரோ இன்கம்பன்சி வரக்கூடிய அளவுக்கு பெண்கள் பெரிய அளவுல ஓட்டு போட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லா தரப்புலையும் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி பற்றிய தாக்கமும் ஹெவியா இருக்குது. ஏன்னா ரைட் ஃபைட்டுங்கிறதுனால ப்ரோ இன்கம்பன்சி இருந்ததுன்னா என்டிஏ கவர்மெண்ட், ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா ஆர்ஜேடி கவர்மெண்ட். சின்ன பிள்ளைக்கும் தெரியும் ஒரு விஷயம்தான். இதுல ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு தன்மைக்குள்ளதான் இது போகுது. தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய சோசியல் பொலிஷன் பெருசு, எங்களோட சோசியல் பொலிஷன் 65% வாக்குகள். இந்த 65ல நாங்க மெஜாரிட்டி போல் பண்ணிட்டோம்னா, நீங்க 35க்குள்ள மெஜாரிட்டி போல் பண்ணாலும் அது தாக்கு பிடிக்க முடியாது. சவுகானும் நம்பிக்கையோட பேசுறாரு, மோடி அமித்ஷா எல்லாம் நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க. அதே வேளையில தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவ், சிபிஐஎம்எல், ராகுல் காந்தி இவங்களும் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. ராகுல் காந்திக்கு மட்டும்தான் கொஞ்சம் நம்பிக்கை குறைவு இருக்குது. ஓகே. ஸோ ராகுல் காந்திக்கு நம்பிக்கை குறைய வச்சு நம்ம என்டிஏ ஜெயிக்குங்கிற ஒரு முடிவுக்கு வரலாமான்னா அது ரிசல்ட்ல தான் தெரியுங்கிறதா என்னோட பார்வை. 2020 பெரிய விமர்சனம், தோல்விக்கு பெரிய விமர்சனம். காங்கிரஸ் வந்து 70 சீட் வாங்கி 19 ஜெயிச்சாங்க. நீ 70 சீட் கொடுத்த தப்பு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கூட காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜியா இப்ப சீட்டு குறைச்சிருக்காங்க, 61 சீட் தான் வாங்கியிருக்காங்க. அந்த 61ல கூட 8 சீட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட் நடக்கிற ஒரு சீட்டு. ஸோ அப்போ கூட்டு டெடிகேட்டட் சீட்னா 53 சீட் தான் இப்போ காங்கிரஸ் இருக்கு. ப்ளஸ் பிரச்சாரமும் அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரியங்கா காந்தி 2020 இல்லை. இப்ப பிரியங்கா காந்தி இல்ல காங்கிரஸ் பிளஸ் தான், ராகுல் காந்தி பிளஸ் தான். அவர் இந்த ஓட் ஷோர்னு மோடிக்கு வெற்றியை வந்து களங்கப்படுத்துறத தவிர மற்றபடி ராகுல் காந்தி பிளஸ் தான், பிரியங்கா காந்தி பிளஸ் தான். பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க பிளஸ்ங்கிறத நான் மறுக்க மாட்டேன். நல்ல கூட்டம் வந்து ராகுல் காந்திக்கு. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி இப்ப ரொம்ப சுருடாட்டும் செயல்படுறாரு. அவர் 8-10 சீட்டை விட்டு கொடுத்து 6 சீட்டு என்டிஏல இருந்த பிஏபி பார்ட்டி முகேஷ் சகானியை வந்து 18 சீட்டு கொடுத்து டெப்டி சீஃப் மினிஸ்டரா கொண்டு வந்திருக்கிறாரு. இதுதான் பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தினமலர் போன்ற பொய் செய்திகளையே வெளியிட்டுக்கிட்டு லாஜிக்கே இல்லாம வெளியிட்டு இருக்கக்கூடிய தினமலர் போன்ற பத்திரிகைகள் இதை வந்து வெளியிடணும். நாளைக்கு வந்து நீங்களே 2 கருத்தையும் வெளியிட்டு எது கரெக்ட் ஆகுது இல்ல ரெண்டுமே தப்பாங்கிறத பார்க்கலாம். இந்த பீகார் தேர்தலில் பலர் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா ஸ்ட்ராட்டஜி எதுன்னா, இந்த விஐபி பார்ட்டி நீங்க பேசுனீங்கல்ல, 16 சீட் தான் அந்த கட்சியை கண்டெஸ்ட் பண்ணுது. அந்த கட்சியை விட காங்கிரஸ் கூடுதலா சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. அந்த அணியில சிபிஐஎம்எல்ல கூடுதலா சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆனா 16 சீட் வாங்கின கட்சி வந்து அந்த மீனவர் சமூகத்தை சேர்ந்த கட்சி. அது இந்த தலைவர் வந்து முகேஷ் சானியை வந்து இவங்க டெபுட்டி சிஎம்மா அறிவிச்சிட்டாங்க பிரச்சாரத்தை போறதுக்கு முன்னாடியே. ஸோ இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்க. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் கூட விஜய் ஒரு 10 சீட் தான் வாங்குறாருன்னா, உதாரணத்துக்கு எடப்பாடி 10 சீட் கொடுத்து நான் டெப்டி சிஎம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் பலத்துக்குரிய சீட்டை பாஜக விட மாட்டாங்க. முகேஷ் சகானி வந்து பலம் நிரூபிச்சவர். முகேஷ் சகானி 2020ஆம் ஆண்டு பாஜக அணி வெற்றிக்கு காரணமா இருந்தவர். விஜய் மோடியை பார்த்தும் ஜெயலலிதாவால வெத்து வேட்டி செல்லாத நோட்டுன்னு நிரூபிக்கப்பட்டவர். ஜெயலலிதா மரணம் வர அரசியலே பேசாத கோழைத்தனமான அரசு. சரி, ஓகே சார். இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் அகிலேஷ் யாதவ் வந்து யூபியில் பெரிய வெற்றி பெற்றார். பிஜேபிக்கு எதிராக ஓபிசி தலித் கன்சல்டேஷனோட பண்ணி வெற்றி பெற்றார். அதே மாதிரி ஏன் தேஜஸ்வி யாதவால யாதவ் முஸ்லிம் தாண்டி வருவங்க பீகாரை சாதிக்க முடியல நினைக்கிறீங்க? அங்க வந்து யாதவ் 15% இருக்கிறாங்க. ஆமா, யாதவர்களுக்கு எதிர்ப்பு வந்து கொஞ்சம் பலமாட்டே இருக்குது. சோ அந்த யாதவ் எதிர்ப்பை மையமா வச்சுதான் பாஜக களங்காண்றாங்க. கோரி, குர்மி, பிராமின், பூமிகா, ராஜ்புட், கயஸ்தா, ஜெய்ஸ்வால்னு யாதவ் எதிர்ப்பு சம்பவங்களை அவங்க ஒன்றிணைச்சு கொண்டு போறாங்க. அதைத்தான் பிரதான் வந்து நாங்க எங்களுக்கோட இது வந்து 65% இருக்குன்னு சொல்றாப்புல. இந்த
யாதவ் முஸ்லீம் கிட்ட என்டிஏ உள்ள நுழையிறது கஷ்டம். ஆனா அவங்க அந்த 65க்குள்ள நுழையதுக்கு சரியான முறையில முயற்சி எடுத்தாங்களான்னு தெரியல. அந்த விஐபி பார்ட்டிக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் 18 சீட்டுங்கிறது அது ஒரு முயற்சி தான். மற்றபடி அவங்க யாதவ் முஸ்லீம் சீட்டுகளை குறைச்சிக்கிட்டு மற்ற அந்த 65களோட சமங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கிறது தெரிய வரல. நிதிஷ்குமார் வந்து இந்திய அரசியல் ஒரு யூனிக் பினாமினன். அவர் எந்த பக்கம் போனாலும் நான் சிஎம் விடுற மாதிரி ஒரு சிஎம் திறந்துட்டு வருவாரு. அவரோட எதிர்காலம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? பார்லிமெண்ட் மெஜாரிட்டியிலானால அவருக்குள்ள எம்பிக்கள் அங்க ஒரு பலமா தான் இருக்குது. அதனால அவர் பயணம் செய்த ஓட்டு பலம் உள்ள ஒரு லீடர். அவரை ஜஸ்ட் லைக் தட் யாரும் தூக்கி போட்டுவிட முடியாது. ஆனா பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை வந்து சிஎம் சொல்லாம பல இடங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாராச்சும் சிஎம் வரலாம். அது வந்து பஸ்வானுக்கு 5% ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு சிராக் பஸ்வானும் சிஎம்மா வரலாங்கிற ஒரு கோப்பை கொடுக்கறதுக்காக இருக்கிறது. இப்ப தேவகவுடா இது DK சிவகுமாரையும் இவரை சித்தாராமையாவும் சிஎம்ங்கிற ஆஸ்பிரேஷன் ஒக்காலிகாவுக்கும் குர்பாஸுக்கும் மற்ற ஓபிசிக்கும் கொடுத்து சுனில் கனகுலு நாயுடுகாரு ஒரு பெரிய வெற்றியை பெற்றார்ல, அந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்காக கொடுத்துருக்கலாம். பட் கடைசியா நிதிஷ் தாங்கிறத பேசிட்டாங்களே. ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நிதிஷ் வந்து பிஜேபியோட தொடர்வார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தொடர்வார், வேற ஆப்ஷன் இல்லை. பிஜேபிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏதாவது வராதான்னு பலரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க சார். ஓகே, அப்படி எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தாதான் இந்த ஸ்டாலினுக்கு 22க்கும் நிதிஷுக்கு ஓட்டுக்கும் நாயுடு ஓட்டுக்கும் முக்கியத்துவம் வரும். ஸ்டேட்டஸ்கோ போகிறது வரை ஸ்டேட்டஸ்கோ தான். இந்த கேள்வி வந்து கொஞ்சம் அசர்த்தமா தான் இருக்கு. பட் எனக்கு பிராக்டிகல் பாலிடிக்ஸ் புரியுது. ஓகே, இப்போ அசியூமிங் வந்து இப்போ தேஜஸ்வி யாதவ் மெஜாரிட்டி கிடைக்குது. இப்போ டஃப் ஃபைட் இருக்கும்போது தின் மெஜாரிட்டி தான் இருக்குன்ற போது தேஜஸ்வி யாதவ் வந்து நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுப்பாரா? ஆன்டி பிஜேபி அந்த மைண்ட் செட்ல இல்ல இறங்கி பிஜேபி ஃபேஸ் பண்ணலான்னு அது என்னத்துக்கு விட்டு கொடுக்க போறாரு? அப்படி விட்டு கொடுத்தாலும் தேஜஸ்விக்கு நிதிஷுக்கு எம்பிக்கள் ஓட்டு போட்டுட்டா மெஜாரிட்டி வந்துருமா மோடி? தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடிஜி. ஸோ மோடிஜியை கவுத்தரலான்லாம் யாரும் நினைக்காண்டாம். 29லயும் மோடிஜி தான். 2016-20 ரவீந்திர சாமியோட பாதைகள் நான் கத்திட்டு ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு. எடப்பாடி ஆட்சியை கவுக்கணும்னா முதல்ல ஸ்டாலின் தான் முடிவு எடுக்கணும். அதே மாதிரி மோடி ஆட்சியை கவுக்கணும் ராகுல் காந்தி தான் முடிவு எடுக்கணும். ராகுல் காந்தி வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு குழப்பமான ஆட்சியை கவர்மெண்ட் உட்காருவார் நான் நம்பல. அவர் 5 வருஷம் 29 அவர் வருவார் நான் நினைக்கிறேன். சரி சார், இணைஞ்ச சார் மீண்டும் ஒரு